இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இல்லை, எல்லாம் இனிமே நல்லபடியா நடக்கும்னு நம்புவோம். கோர்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாம அங்க போய் நிக்கணும். இல்ல ரெடியா? எல்லாம் ரெடி தான். கார் வந்துச்சு, போலாம். அண்ணே, என்ன ஒரு மாதிரி படபடன்னு வருதுன்னு. வெங்கடேஷ் ஏமாத்திட மாட்டாரே. உன்கிட்ட வாக்கு கொடுத்த மாதிரி கோர்ட்ல சொல்லிடுவார்ல. எத்தா, அவன் கோர்ட்டுக்கு கரெக்டா வந்துட்டாலே போதும். அந்த வெங்கடேசன் கரெக்டா சாட்சி சொல்லிடுவான். இல்லை ரத்னா, ஒரு மனுஷன் கெட்டவனா இருக்கும்போது பொய் சொல்லுவான். ஆனா இப்ப அந்த வெங்கடேசன் உசுரை காப்பாத்தி இன்னைக்கு அவன் ஒரு நன்றி விசுவாசத்தோட இருக்கான். நிச்சயம் உண்மையை சொல்லுவேன்னு சொல்லியிருக்கான். அதே மாதிரி கரெக்டா சாட்சி சொல்லுவான்னு நம்புவான். அதே மாதிரி முத்துப்பாண்டி நிச்சயமா வெங்கடேஷனை நல்லபடியா கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவான். நம்ம கவலைப்பட வேண்டாம் மாமா. அப்போ எல்லாத்துக்கு மேல நம்ம அப்பா முருகன் இருக்கான். எல்லாம் அவன் பாத்துக்கிடுவான். வாங்க. ஆமா, எசக்கி அக்கா கோர்ட்டுக்கு வந்திருக்குமாக்கா? அது அவ நேரா கோர்ட்டுக்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டா. வந்துருவா. இல்லை கிளம்புவோமா? கிளம்பலாம். சரிண்ணே. ஏய், என்னாச்சுண்ணே? என்னடா ஆச்சு? இலை ஆறு இங்க பின்ன போட்டு வச்சிருக்கா. அண்ணே, இல்ல போறப்ப தடுக்குது. சகுனம் சரியில்லையே. எப்போ அவசரமா இருக்க. நீ வேற சகுன கீகன ஏதாச்சும் சொல்லிட்டு இப்பதான் நல்லபடியா சாமி கும்பிட்டு போதும். எல்லாம் ஒண்ணும் இல்ல. வா. இல்ல இருல ஏட்டி கனி, குடிக்க ஒரு சம் தண்ணி எடுத்துட்டு வாட்டி. எப்போ நேரம் இல்லப்பா, போவோங்க. கொண்டாட்டி இல்ல தண்ணியை குள்ள முதல்ல. போவோம் வா. இரு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து போ. 10 நிமிஷம். ஜட்ஜ் அங்க வந்து உட்காந்த அப்புறம் என்ன செய்ய சொல்லிட்ட? அதெல்லாம் போற வழியில பாத்துக்கிடுவோம். வா. இல்லை கனி, அண்ணே. நீ கிளம்புதியா? சரிண்ணே. இதாரு போற நேரத்துல முத்துப்பாண்டி தான். இல்லை எல்லா ஏற்பாடும் ரெடியா? நீ சொன்ன மாதிரி கச்சிதமா நடத்திக்கிட்டு இருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லாம வெங்கடேஷ் கோர்ட்ல வந்து நிப்பான். போதுமா? சூப்பர்ல. நாங்களும் அங்க கோர்ட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். நேரா கோர்ட்டுக்கு வந்துட்டு தான். சரி மச்சான். சரி கிளம்புவோம்.